என்ன ஒரு இன்டென்ஷனே இல்ல. சாமி கும்பிட்டுட்டு கடைசி ஓவர் பார்க்குறேன். சாமி கும்பிடுறாரு. சரி கொண்டு போய் இவர ரமன்தீப் கிட்ட போய் ஓவர குடுத்து சாமி கும்பிட்டா, சாமி வந்து எப்படி காப்பாத்தும்? 5 ரன் தான் குடுக்குற. 6 பாலுக்கு 5 ரன் எப்படி? இல்ல ஆரஞ்சு கேப் வாங்குறான்னு சொன்னல அவனுக்கு எப்ப டாப் அந்த பேட்டிங் ரேங்கிங்ஸ்ல சொல்லும் போது சொன்னேன். கில்ல நீங்க சும்மா இருக்கிற கில்ல உசுப்பேத்தி விட்டீங்க, பின்னாடி ஊசி சொருவி விட்டீங்க, அவனை 2020 டீம்ல தூக்கி அவன் ஆரஞ்சு கேப்புக்கு வரப்போறான் அப்படின்னு சொன்னல. குட் பேட் அக்லியில வர மாதிரி பில்டப். அவன் வந்துட்டான், அவன் வரப்போறான், அவன் தாண்டா அடுத்த கேப்டனுங்கிற மாதிரி அட்டு இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு அவுட் ஆஃப் அப்புறம் அப்படியே கண்ட்ரோல்ல தான் எல்லா ஷாட்டுமே அந்த அமைதியா கேட்ச் போன பால தவிர. அமைதியா 50 பாலுக்கு 86லாம் அடிச்சா எடுத்துக்க மாட்டாங்க. நீ என்னதான் வந்துட்டான் எடுத்துட்டான் சொல். அப்பயும் பார்த்தாலும் அதே 50 பாலுக்கு 86 தானே. இது எப்படி எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்களே. ப்ரோ ஹலோ காய்ஸ், கேகேஆருக்கு நம்ம என்ன பண்ணாலும் எப்படி வின் பண்றதுங்கிறது மறந்து போச்சு. ஏதாவது ஒரு சேஞ்ச் பண்ணணும்பா. நீங்க ரகானாவை தூக்கி வெளியே உட்கார வைங்க, நீங்க பின்னலன்னு தூக்கி வெளியே உட்கார வச்சுட்டு வர்றீங்க. அவர் அடிக்கிறாரோ இல்ல 11 ஆகுது. மனசாட்சி எல்லாம் நானும் சூப்பர் ஓவராவது போயிருவானுங்களான்னு சொல்லிட்டு இந்த மேட்ச் பயந்துட்டு பார்த்துட்டு அந்த குடும்பம் பண்ணி நாளா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்தேன். நீங்க வந்து மேட்ச் சூப்பரா போகுது, பிலிப்ஸ் அவுட் ஆகி சூப்பரா போகுதெல்லாம் சொல்லல. கொடுமை பண்ணிட்டு இருக்கானு. எதுக்கு T20 கிரிக்கெட்ட டெஸ்ட் மேட்சோட புதைச்சிட்டு இருந்தானுங்க. அகமதாபாத்ல 4 அடி பள்ளத்துல தோண்டி புதைச்சிட்டு இருந்தானுங்க. கேகேஆர் வந்து வெளியே போற டீம் ஓகே, ஜிடி நல்லா விளையாடுறாங்க. நீங்க பிலிப்ஸ் சொதப்புறாரு, ஷாருக்கானு பாட்டம், சுந்தர பாட்டம், திவாத்தியா பேட்ல படல ப்ரோ. சுத்தமா அவுட் ஆஃப் ஷாட்ஸா இருக்கிறாரு திவாத்தியா. நான் இந்த இது மாதிரி திவாத்தியா எல்லாம் பார்த்தது கிடையாது. சிக்ஸ் அடிக்கும் போதுல ஒரு கான்பிடென்டா திவாத்தியாவோட ஃபேஸ பார்த்தாவே, நம்ம நேற்று சொன்னோம்ல ஸ்ரேயசர் ஃபேஸ பார்த்தாவே அவனுக்கு கண்ணுல ஒரு திமிரு, ஆதங்கம், நான் தாண்டா பெரிய இவன்ங்கிற மாதிரி ஒரு அது இருக்குதுல்ல. அது திவாத்தியாகிட்ட முதல்ல இருக்கும். கடைசி 2 ஓவர்ல வந்தா 20 ரன் 25 ரன் திவாத்தி அடிக்கிற மாதிரி. இப்ப 2 பாலுக்கு 2 ரன் இருக்கு. திவாத்தியை பார்த்தா திவாத்தி அடிச்சிருவானா? நாங்களும் ஒரு நேரத்துல ரிவ்யூ பேசுவோம்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பேசுவோம். ஒருவேளை சூப்பர் ஓவர் கிப்பர் அவர் போயிருச்சுன்னா அப்புறம் என்ன பண்றது அப்படிங்கிற அளவுக்கு நான் ஜிடியோட மிடில் ஆர்டர் இருக்குது. இத பண்ணலைன்னா நல்லா பவுலிங் போற டீம் கிட்ட மாட்டிப்பாங்க. இல்ல 200 ரன்னுக்கு மேல அடிக்கிற டீம் கிட்ட மாட்டிப்பாங்க. 200 ரன் அதான் சொல்லிட்டேன்ல. 200 ரன் அடிச்சாவே இந்த டீம் மடைக்கப்படலான்னு சொல்லிட்டேன். கேகேஆருங்கிறனால இன்னைக்கு தோத்து போச்சு. மத்த எந்த டீமா இருந்தாலுமே நீ ஜெயிச்சிருக்கும். கேகேஆருக்கு என்ன கேப்டன்சிங்க பாரு. ரஹானே ரொம்ப மோசமா கேப்டன்சி பண்றாரு. என்ன ஒரு இன்டென்ஷனே இல்ல. சாமி கும்பிட்டுட்டு கடைசி ஓவர் பார்க்குறேன். சாமி கும்பிடுறாரு. கொண்டு போய் இவர ரமன்தீப் கிட்ட போய் ஓவர கொடுத்து சாமி கும்பிட்டா, சாமி வந்து எப்படி காப்பாத்தும்? 5 ரன் தான் கொடுக்குற. 6 பாலுக்கு 5 ரன் எப்படி? இல்ல அது கூட ஃபில் செட்டப். நீங்க ஏன் லாங்ல நிக்கிறீங்க? அவனுங்களே அடிக்க பாக்கல, 2 பேருமே அடிக்க பாக்கல. தொட்டு விட்டு நம்ம 5 பால் அந்த சிங்கிள் ஓடிட்டு போலான்னு பாக்குறாங்க. நீங்க ஃபீல்ட தூக்கி நீ நார்மலா இல்ல கடைசி 6 பாலுக்கு ஒரு 15 ரன் அடிக்கணும் அந்த ஃபில் செட் நிக்க வைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ரகானா ரொம்ப ரொம்ப போர் கேப்டன்சி. நம்ம வியூவரோ ரெகுலரா ஒருத்தர் வந்து கமெண்ட் போடுவார், கேகேஆர் இன்னைக்கு ஜெயிக்கும், நாளைக்கு ஜெயிக்கும், நாளைக்கு ஜெயிக்கும். ப்ரோ கவலைப்படாதீங்க, அடுத்த சீசன்ல கண்டிப்பா கேகேஆர் ஜெயிக்கும். டீம் சுத்தமா மாத்தணும். எனக்கு என்ன கேம்ரின் பேட்டிங் நல்லா விளையாண்டாரு. முதல் 30 பால் சொதப்பினாலும் அடுத்து ஒரு 20 பால்ல நல்லாவே மேக்கப் பண்ணாரு. அவர் நல்லா கேட்ச் நல்ல கேட்ச் ஒண்ணு பிடிச்சாரு. அவர் கான்பிடன்ஸ்ல இருக்கும் போது அவருக்கு ஒரு ஓவர் தள்ளி விட்டுருக்கலாம், 2 ஓவர் தள்ளி விட்டுருக்கலாம். ஏன் அது இன்னைக்கு பண்ணல? இந்த மேட்ச பார்த்தவங்க பாரு, ஸ்கேமருக்கு நீ மேட்ச் உண்மை ஒத்துக்கணும். இங்க பாரு, இந்த டீம்ல இந்த ரிங்கு சிங்கு, ரஹானே இந்த மாதிரி ஸ்கேமர்லாம் சேர்ந்து அந்த டீம் ஸ்கேமர் யாரு? ஷாருக் கானு, வாஷிங்டன்ஸ் வந்து 2 மேட்ச் அடிச்சுட்டேங்கிறனால சும்மா விடுறேன். ராகுல் திரிவாட்டியா, கிளென் பிலிப்ஸ், ஷாருக் கான் எல்லாம் ஸ்கேமர் டு ஸ்கேமர் மேட்ச்ல இந்த சைட் ஸ்கேமர் அதிகமா இருக்கனால வின் பண்ணிட்டாங்க ஜிடி சைடு. கொஞ்சம் நினைச்சு பாரு, பட்லர் வேகமா ஸ்டார்ட் பண்ணாரு. 15 பாலுக்கு 25 ஓகே. சாய் சுதர்சன் சொல்ல தேவையில்ல, வழக்கம் போல 16 பாலுக்கு 22 ஓகே. கில் அந்த 86 ரன் அடிக்கலைன்னா என்ன ஆயிருக்கும்? இந்த டீம் 125 கேகேஆர் பவுலிங்க்கு என்ன பண்றாங்க? இல்ல இப்ப நான் சொன்னேன்ல, இல்ல ஆரஞ்சு கேப் வாங்குறான்னு சொன்னேன்ல. அவனுக்கு எப்ப டாப் அந்த பேட்டிங் ரேங்கிங்ஸ்ல சொல்லும் போது சொன்னேன். கில்ல நீங்க சும்மா இருக்கிற கில்ல உசுப்பேத்தி விட்டீங்க, பின்னாடி ஊசி சொருவி விட்டீங்க, அவனை 2020 டீம்ல தூக்கி அவன் ஆரஞ்சு கேப்புக்கு வரப்போறான் அப்படின்னு சொன்னல. குட் பேட் அக்லியில வர மாதிரி பில்டப். அவன் வந்துட்டான், அவன் வரப்போறான்,
அவன் தான்டா அடுத்த கேப்டனுங்கிற மாதிரி இன்னைக்கு பாத்தீங்களா ஒரு அவுட் ஆஃப் அப்புறம் அப்படியே கண்ட்ரோல்ல தான் எல்லா ஷாட்டுமே அந்த அமைதியா கேட்ச் போன பால தவிர. அமைதியா 50 பாலுக்கு 86 அடிச்சா எடுத்துக்க மாட்டாங்க. நீ என்னதான் வந்துட்டான் எடுத்துட்டான் சொல், அப்பயும் பார்த்தாலும் அதே 50 பாலுக்கு 86 தானே. இது எப்படி எடுப்பாங்க? எடுக்க மாட்டாங்களே. ப்ரோ ஜிடி டீமுக்கு அப்படிதான் ஆட முடியும். அவனும் 20 வந்து 50 ரன் அடிக்கிறேன்னு போயிட்டானா வச்சுக்கல, டக் அவுட் ஆயிட்டா அப்புறம் அப்ப டீம் 100 ரன்னுக்கு ஆல் அவுட் ஆகி போச்சுன்னா நீங்க நெக்கரா கிட்ட போய் பதில் சொல்லிட்டு போறீங்களா? ரகராட்ட பஸ் அவன் ஏன் உன்னை நான் அப்படி அடிக்க சொன்னா நெக்கரா கேப்பாரு, என்ன பண்றது? ரகானே போலியா நீங்க? நானே எத்தனை மேட்ச் நின்று ஆடுறது அது. நீங்க வந்து ஜிடி எல்லாம் குவாலிபிகேஷன் ஆகிற டீம், கேகேஆர் கடைசி இடம் பிடிக்கிற டீம், அவங்க எந்த காமெடி வேணாலும் பண்ணலாம். ஜிடி எனக்கு வேற இப்ப ஞாயிற்றுக்கிழமை கூட வந்து எம்ஐ கூட மேட்ச் ஜிடி, நான் கூட போய் எம்ஐ போயிட்டு இன்னொரு தோத்து இப்ப டைம் இல்லாதனால எம்ஐ டவுன்ஃபால் வீடியோ போடலான்னு இருந்தேன். இப்ப நமக்கு நாளைக்கு மேட்ச் டவுன்ஃபால் வீடியோ போடணும். இப்ப இவனுக்கு போய் ஆனா எம்ஐ ஜெயிச்சிரும். இப்ப டவுன்ஃபால் வீடியோ நான் என்ன பண்ணட்டும்? நமக்கு வியூஸ் அதுதானே வருது. வேற எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டவுன்ஃபால் ப்ரோ. ஜிடி வந்து நீங்க நினைக்கிறீங்க ஜிடி வீக்கா இருக்கிற மாதிரி, அந்த முத 3 பேர்ல யாரோ ஒருத்தர் அடிச்சிடறாங்க ப்ரோ. பட்லர் இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பட்லர் நல்லாவே பேட்ல படுது, சூப்பரா படுது. அவர் அன்பார்ச்சுனேட்டா அவுட் ஆயிட்டாரு, ஆனா நல்லா படுது பேட்ல. இல்ல நீ அப்படி ஜிடி நல்ல டீம் தான். நல்லா படுதுன்னா இவரு ஃபார்ம் கொண்டாரா வருண் சக்கரவர்த்தி? வருண் சக்கரவர்த்தி ஃபார்ம் வரல. இன்னைக்கு அரைக்கோழி பாலா போட்டுட்டு தான் 2 பேரும் கைக்கு மொக்க பந்துக்கு 2 பேரும் கைக்கு பட்லர் ஸ்பின்னர்னாவே அவுட் ஆயிடுறாரு. நீ அதை பாத்தீனாவே தெரியும். ஸ்பின்னர் அந்த லெக் ஸ்பின். பட்லர் ஃபர்ஸ்ட் அதே வருண் சக்கரவர்த்தி தான் ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சாரு பட்லர். அதுதான் சொல்றேன், ஏதோ ஒரு மாற்ற பால் உள்ள வர பால் தானே அடிச்சிடறாரு. கொஞ்சம் வேகமா உள்ள வந்து அவுட் ஆயிடுறாரு. ஸ்பின்னுனாவே அவுட் ஆயிடுறாரு. ப்ரோ பாக்கலாம், நாம அப்படி எடுத்துக்க முடியாது. பட்லர் வந்து சரி, மும்பை இந்தியன்ஸ்ல யார் ஸ்பின்னர் இருக்கிறா? ஒரு ஸ்பின்னர் சொல்லுங்க. சாண்ட்னர். அவனுங்க இப்ப சாப்புத்திரி போட்டு இந்த ஆட்டம் ஒரு ஆட்டம் மிச்சில் சேர்னாரு, ஒரு ஆட்டம் அல்லாஹாசன் பாரு, அடுத்த வில் ஜாக்ஸ் வந்து வில் ஜாக்ஸ் ஆட வைப்பாங்க. நீங்க வேற அல்லாஹாசன்ஸ் பாரு சொன்ன மாதிரி ஸ்பின்னரு. ப்ரோ அடுத்து இந்த மேட்ச் அல்லாஹாசன் பாரு, அடுத்த மேட்ச் வந்து மிச்சில் சேர்னர் தான். நான் சொல்றேன் அவங்க 4 ஆட்டமும் அப்படியே டீம் ஜெயிச்சுட்டே இருக்குதுல்ல. முதல் இருக்கு ரொட்டேஷன் பாலிசியில போயிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஜிடி வெர்சஸ் கேகேஆர் மேட்சோட ரிவ்யூ பேசிட்டு இருக்கிறோம். அப்படியே ஃபர்ஸ்ட் வந்து அந்த பவர் பிளே பவுலிங் ஜிடி செம்ம ரபாடா வந்து பழைய ரபாடா அப்படி திருக்கி விட்டாங்க பவர் பிளேல. மேட்ச் முடியுங்காட்டி அவர் யாருன்னு காமிச்சிட்டு போயிட்டாரு, அது மறக்க கூடாது. சிராஜ் சூப்பர் கேட்ச் ஃபீல்டிங். கடைசி சிராஜ் கார்த்திக் தியாகி அந்த 6 இல்லைன்னா ரொம்ப 2 மேட்ச் நல்லா போட்டுட்டு இருக்காரு. எக்கனாமிக்காவும் போடுறாரு, விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. அந்த 6 ஒன்னும் கார்த்திக் தியாகி தானே ஒரு பால் பவுன்சர் பால்லாம் நினைச்சாரு. சின்ன பையன் தான், சேட்டை பிடிச்சவன் சார் அப்படின்ட்டு ஒரு 6 போயிருச்சு. சரி ஓகே ப்ரோ, அந்த பவர் பிளேல 36க்கு 2 விக்கெட், அதுல இருந்து கொஞ்சம் புல் பேக் பண்ண விட்டாங்களோ? 180 ரன் வரலோ? எனக்கு தெரிஞ்சு கிரீனே அவுட் ஆயிட்டு போயிருப்பாரு. இவங்க ஃபார்முக்கு வரணும்னு ட்ரை பண்ணி நல்லா பவுலிங் போட்டு ஃபார்முக்கு வச்சு ரஷீத் கானை பிடிச்சி அடிச்சாரு, மறக்க கூடாது. ரஷீத் கான் பால் கையில் நல்லா வந்துட்டு இருந்தது, ஆனா பிடிச்சி இன்னைக்கு பிடிச்சி என்ன வெறியில் இருந்தான்னு தெரியல. அதே மாதிரி இவரு தப்பான டைம்ல ஒரு பவுலிங் கொடுத்தாங்க. ரோமன் பவுலுக்கு நீ பேஸ் கொடுத்தீங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருப்பான் அந்த ஆளு. அந்த டைம்ல போய் அசோக் சர்மா கொடுத்தீங்கன்னா அவன் அந்த பையனுக்கு ஸ்லோ பால்லாம் போடுறதில்ல, ஃபாஸ்ட் தான் எரிய போட்டு ஒரு ஓவர் கப்பிக்கிட்டாரு. அதனால அது இல்லாம ரோமன் பவுல எங்க அங்கேயே இறக்குவீங்க? என்னென்ன குடும்பம் நான் அதான் நினைச்சேன், வாசி சுந்தரம் வந்துருவாங்க அப்படின்னு நினைச்சேன். எனக்குமே அந்த 8வது ஓவர் 9வது ஓவரும் என்ன இது, எதுக்கு அசோக் சர்மாவும் பிரசித் கிருஷ்ணாவும் ஓவர் கொடுத்துட்டே இருக்காங்க? உங்களோட கோட்டை பிரசித் கிருஷ்ணாக்கு 10வது ஓவர்ல 9வது ஓவர்ல தானே ஸ்டார்ட் ஆகும். ஏன் குடுக்குறீங்க? ராமன் போலாடுறா, அவனுக்கு ஸ்பின்னு போட்டாவே கேஸ்ன்னு தெரியும். நீங்க ரஷீத் கானுக்கு கொடுக்கல அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. ரஷீத் கான் அவருக்கு கேமரூன் கிரீன் அடிச்சு 2 எல்லாமே ரஷீத் கானே அசோக் சர்மாவையும் தான். அசோக் சர்மா 140 அந்த 2 ஸ்லோ பால் போட்டாரே தவிர மீதி எல்லாம் எரியிற பால் அடிச்சிட்டாங்க. அந்த 2 ஸ்லோ பால்ல விக்கெட், அதை அவர் மாஸ்டர் பண்ணும். 1 பால் வேகம் 1 பால் ஸ்லோ, அது மாதிரி பண்ணும். பேட்ஸ்மேன் கெஸ் பண்ண வைக்கணும். அந்த 2 ஸ்லோ பால் போட்டா 2 பாலுமே விக்கெட் விழுந்துருச்சு. சரி ப்ரோ, இந்த மேட்ச் பத்தி பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. போரிங் மேட்சஸ் டுடே. நாளைக்கு டபுள் ஹெட் இருக்குது. நாளைக்கு நமக்கு ஒரு ஃபுல் வேலை மாஸ் பண்ணுவோம். இந்த மேட்ச் பத்தி என்ன நினைக்கிறீங்க காய்? எல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம். இல்ல என்ன அதோட போயிட்டு இந்த மேட்சோட வின்னர்ஸ் யாருன்னு சொல்ல, அதிக விக்கெட் யார் எடுப்பான்னு கேட்டிருந்தோம். இன்னைக்கு வந்து கரெக்டான ஆன்சர் வந்து ரபடா யாருமே சொல்லல. 3 விக்கெட் சிராஜ் சொன்னாங்க, ரஷீத் கான் சொன்னாங்க. இந்த வாரம் எல்லாம் ரொம்ப டஃப்பான கொஸ்டினாவே இருக்கும் போல. சரி ஓகே, இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். நாளைக்கு லைவ் இருக்கு கைஸ்.
மறக்காம சென்னை சூப்பர் கிங்ஸ் லைவுக்கு வந்துருங்க.